பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதம் 1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம். தீங்குக்கு விலக்கி காக்கும் கர்த்தர். நம் கர்த்தர் யாரு? தீங்குக்கு விலக்கி காக்கிற கர்த்தர். சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற அந்த மலைகளுக்கு நேராக, கண்மலையான கிறிஸ்துவுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம் ஆண்டவர் யாரு? கண்மலையான கிறிஸ்துவுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன்னு அப்படியே சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவரை நோக்கி ஒரு பாடல் பாடுறாரு. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். அப்ப எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? கண்மலையான கிறிஸ்துவக்கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அன்பு தேவஜனமே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, உங்களுக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? அக்கம் வீட்டிலேருந்து, பக்க வீட்டிலேருந்து, உறவுகள் கிட்ட இருந்து, பிள்ளைகள் கிட்ட இருந்து ஒத்தாசை வரும்னு நம்பி இருக்கிறியா? ஆனா சங்கீதக்காரர் தாவீதுக்கு ஒத்தாசை எங்கிருந்து வந்தது தெரியுமா? கண்மலையான கிறிஸ்துவுக்கிட்ட இருந்து ஒத்தாசை வந்தது. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு. முழங்கால் படிட்டு அப்பா, சங்கீதக்காரர் தாவீதுக்கு அப்பா கண்மலையான கிறிஸ்து இருந்து அவருக்கு ஒத்தாசை அனுப்புனீங்களே, சகாயம் பண்ணீங்களப்பா, எல்லா உதவிகளை கர்த்தர் செய்தீங்களே. இன்றைக்கும்பா கண்மலையான கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையில எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, ஒத்தாசை செய்யுங்க ஐயா. திக்கற்ற பிள்ளையா இருக்கிறனே, அனாதையா இருக்கிறனே, பலவீனப்பட்டு இருக்கிறனே, சுகவீனப்பட்டு இருக்கிறனேன்னு இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, உங்க உள்ளத்தில் அப்படியாப்பட்ட ஒரு ஆதங்கம் இருக்குமானால், எதிர்பார்த்திருப்பு இருக்குமானால், ஏக்கம் இருக்குமானால், இன்றைக்கு சங்கீதக்காரர் தாவீது ஜெபிச்சது போல இன்றைக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாய், ஒத்தாசையை அனுப்புகிற பர்வதமாய், உதவி செய்கிற கர்த்தராய் இன்றைக்கு தம்முடைய தூதர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவது நிச்சயமே. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தாவீது யாரையும் நோக்கி பார்க்கல, கண்மலையான கிறிஸ்துவை நோக்கி பார்த்ததுனால அவருக்கு ஒத்தாசை எங்கிருந்து வந்தன்ற சத்தியத்தை அவர் அறிஞ்சு கொண்டார். இன்றைக்கு ஒத்தாசைய நமக்கு ஜனங்க கிட்ட இருந்து வரும்னு நம்மளுடைய பார்வை ஜனங்கள் மத்தியிலையும், உறவுகள் மத்தியிலையும், பிள்ளைகள் மத்தியிலும் இருக்கு. அன்பு தேவஜனமே, உங்களை சிருஷ்டி கர்த்தரை நீங்க நோக்கி பார்ப்பீங்கன்னா உங்களை உண்டாக்கின தகப்பன் உங்களுக்கு உதவுவது நிச்சயமே. ஹல்லேலூயா. அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்கள். பர்வதம் என்ன? மலை. மலைக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன். நான் மலைகளுக்கு நேராக பார்க்கிறேன். நான் மலைகளுக்கு நேராக பார்க்கிறேன். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். கண்மலையான கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இந்த சங்கீதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீங்குக்கு விலக்கி காக்கும் கர்த்தருடைய சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. முழங்கால் படிட்டு அப்பா, எந்த விதத்திலாச்சும் என் குடும்பத்துக்கு அப்பா சுகவீனத்தோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு, எனக்கு அப்பா, என் உறவுகளுக்கு அப்பா நீங்க ஒத்தாசை அனுப்புங்க. இந்த வசனம் முடியும் போது பார்த்தீங்கன்னா கர்த்தரின் போக்கை என் வரத்தை மிது முதல் கொன்று என்றென்றைக்கும் காப்பார் சொல்லப்பட்டிருக்கு. என்றென்றைக்கும் காக்கிற கர்த்தர் அவர். என்றென்றைக்கு காக்கிற கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்பு தேவஜனமே, எத்தேங்க உங்களை அணுகாதபடிக்கு உங்க ஆத்துமாவை காக்கிற கர்த்தர் உங்களோட கூட உண்டு. கண்களை பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுங்க. கண்மலையான கிறிஸ்துவுக்கு நேராக ஏறெடுக்கும் போது உதவிகளை, ஒத்தாசை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயமே. கண்களை முடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஒத்தாசை வருவதும் ஆண்டவரே, ஒத்தாசை வரும் பர்வதமான கிறிஸ்துவே, ஒத்தாசை அனுப்புகிற தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே மெய் துதிக்கிறோம்ப்பா. எத்தனை எதிர்பார்ப்பு மத்தியில, கண்ணீரோடு, கதறலோட, பெருமச்சலோடு ஆண்டவரே, ஒரு குழப்பத்தின் மத்தியில, விரக்தின் மத்தியில, வேதனை மத்தியில இருக்கிற அன்பு குடும்பத்தாருக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். என் கண்மலையான கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. பிள்ளைகளோட ஒருமனப்பட்டு அப்பா சகாயம் செய்யும் கேடகமானவரே, உம்மை நாங்க நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறவரை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவிகளை கர்த்தர் அனுப்புங்கப்பா. ஒத்தாசைகளை, தயவுகளை கர்த்தர் கொடுப்பீராக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா திங்குக்கு விலைக்கு பார்க்க கர்த்தருடைய கரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா நெருக்கங்கள், எல்லா மனவேதனைகள், குழப்பங்கள் அப்பா மை துதிக்கிற சோத்திரப்பா, வியாதிகள், பலவீனங்களை கர்த்தர் நீங்க நீக்குவீராக ஜெபிக்கிறோம்ப்பா. உதவி செய்யும் தேவனாய் கர்த்தர் தீவிரித்து வாங்கப்பா. உடைய பிள்ளைகளோட பெருமூச்சை கேட்டீங்களாப்பா, அங்களாய் போய் பார்க்கிற கர்த்தரப்பா. இந்த நாள்லயும் இப்போதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் என் தேவன் நீங்க அற்புதம் செய்தருளும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஜெபம் கேட்டு அப்பா மை துதிக்கிற நீர் உதவி செய்திருக்கிறீங்களா, அதற்காய் ஸ்தோத்திரம். என்றென்றைக்கு காக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழுத்து உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தி கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்கள் உறவுகளுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed